வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட பல முக்கியமான அப்டேட்களை பார்க்க போறோம். இந்த வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பென்ஸ். இந்த படத்தை பாக்யராஜ் கண்ணன் தான் டைரக்ட் பண்றாங்க. இவங்க நம்ம லோகேஷ் கனகராஜோட நெருங்கிய நண்பருங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது போக இந்த படம் லோகேஷ் கனகராஜோட கதை தான். இந்த கதை எல்சியோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கறதே ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் பிக் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த பிக் பார்க்கும்போது எங்க உள்ள லொகேஷன் அப்படின்னா அது நம்ம தாசன் கோ, அதாவது நம்ம லியோ இருக்கார்ல, அவர் அந்த நாரடி தான் அப்படிங்கிற சாங் ஆடுவார்ல, அந்த படத்துல உள்ள லொகேஷன் அது. இதை பார்த்ததுமே ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் ஒருவேளை பென்ஸ் படத்துல லியோ கேமியோ இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு இருக்காங்க. இருக்கலாம், நம்ம தளபதி விஜய் உள்ள ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜனநாயகன். ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் தாங்க. அதுக்கான அப்டேட் கூடிய விரைவில் வரப்போகுது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள, அதாவது இந்த 1 வீக்குள்ள இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். வர சண்டே கூட ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இன்னொரு படத்தோட பாடலுமே ரிலீஸ் ஆக போகுது. அதாவது நம்ம பராசக்தி எஸ்கேவோட படம் இருக்குல்ல, அந்த படம் நம்ம ஜனநாயகன் படத்தோட தான் கிளாஸ் ஆகுது. ஒரு 4 டேஸ் டிஃபரன்ட்ல வந்து கிளாஸ் ஆக போகுது. அந்த படத்தோட அப்டேட்டுமே, அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டோட தான் கிளாஸ் ஆக போகுது. அப்டேட் கூட கிளாஸ் ஆக போகுதுங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரெண்டு படம், அதாவது ஜனநாயகன் பராசக்தி, இந்த ரெண்டு படம் கிளாஸ் ஆக போகுதுங்க. இந்த ரெண்டு படமுமே அவங்களோட அரசியலுக்கு பயங்கரமா உதவி பண்ண போகுது. ஜனநாயகன் படம் தளபதியோட 2026 வருகைக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்குன்னு தளபதி நினைச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் பராசக்தி படம் ஹிந்தி எதிர்ப்பு மையமா வச்சு உருவாயிட்டு இருக்கு. இந்த படம் டிஎம்கேக்கு ஆதரவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில பேசப்படுது. அடுத்ததா சூர்யாவோட கருப்பு படம். சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் லாஸ்டா தான் காட் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்து. இதை தாண்டி உடனே இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்களா, அதுக்கான அப்டேட்டை கூடிய ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த அப்டேட்டையுமே நம்ம நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம் நண்பா. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கன்ஃபார்மா வருமானா கருப்பு படத்தோட அப்டேட் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா வருது. ஆனா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்ல முடியாது, எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற அப்டேட், நம்ம கார்த்திக் சுப்ராஜ் லாஸ்டா நம்ம சூர்யா வச்சு ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திரைப்படம் கொடுத்திருந்தாருல. அந்த ரெட்ரோ படத்துல வில்லனா ஒருத்தர் நடிச்சிருந்தாருல விது, இவரை கதாநாயகனா வச்சு டைரக்டர் ரத்னகுமார். ரத்னகுமார் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லியோ படத்துல பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. லோகேஷ் கனகராஜோட ஒரு நெருங்கிய நண்பர் கூட இவர் தான். அடுத்தது நடிகர் விதுவை வச்சு ஒரு படம் எடுக்க போறாங்க. அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஃபேன்ஸ் மத்தியில. அடுத்ததா நம்ம தல அஜித் ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அவரோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது AK64 அனௌன்ஸ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரோட அடுத்த படத்தை டைரக்டர் ஆதிக் வச்சிருந்தா டைரக்ட் பண்றாரு. இவர் லாஸ்டா குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அஜித் வச்சு கொடுத்திருந்தாரு. இந்த படத்தோட ஒரு தரமான அப்டேட் கூடிய விரைவில் கிடைக்க போகுது. அதாவது அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தரமான அப்டேட் ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுக்க போறாங்க. ஆமாங்க, அந்த படத்தோட டைட்டில் ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் பண்ண போறாங்களா, அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம பார்த்த இந்த படங்களோட அப்டேட்ல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.